ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு இன விடுதலை களத்திலே இன்னுயிரை ஈந்து அந்த ஈக மறவர்களினுடைய கனவு எம்மை வழிநடத்தும். என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணிலே மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும், இங்கே கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியிலே விதைத்த மாமேதை மார்க்ஸ் அவர்களையும், இழந்த உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும், எமது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க முழங்கிய பெருமகன் தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களையும் வணங்குகிறேன். இங்கே உணர்வு எழுச்சியோடு இந்த இன விடுதலை அரசியல் மாநாட்டிலே, இந்த இன எழுச்சி அரசியல் மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற எனது பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, அறிவிற் சிறந்த ஆண்டோர்களே, நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, என்னோடு இந்த இன விடுதலை போராட்ட களத்தில் தங்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிற என்னுயிர் தம்பி தங்கைகளே, என் அருமை தளபதிகளே, எப்போதும் நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எனது தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் புரட்சி. இதுவரை சாதிக்காக கூடிய தமிழன், தான் சார்ந்திருக்கிற மதத்திற்காக கூடிய தமிழன், தான் சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்காக கூடிய தமிழன் இப்போதுதான் முதன்முறையாக தான் பிறந்திருந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக கூடியிருக்கிறார். இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். இது ஒரு தூய அரசியலுக்கான தொடக்கம். எனவேதான் இதை மாற்று அரசியலுக்கான எளிய மக்களின் புரட்சி என்று அறிவித்தோம். என் அன்பான மக்களே, அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் மகாத்மா காந்தி. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளன் லெனின். அரசியலும் கல்வியும் மாணவர்களுக்கு இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் என்கிறான் இந்திய பெருநில விடுதலைக்கு போராடிய இளைய புரட்சியாளன் பகத்சிங்.
அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றுகிற தொண்டு என்கிறார் என்னுயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஆனால் இந்த மண்ணில் மிக நீண்ட காலமாக எனது உறவு பிள்ளைகள், எனது அன்பு மக்கள், அரசியல் ஆகாது, அது கயவர்கள் செய்வது, அது பொறுக்கிகள் செய்வது, அது வேலையற்ற வேலை, இது தேவையில்லாத வேலை என்றெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றதால் எனது இனம் இப்படி நிற்கதியாக நிற்கிறது. அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத ஒரு பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. ஏனென்றால் என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற இரண்டே இரண்டு இயல்கள், ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த உலகம் அறிவியலால் இட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி பெருக்கி, இந்த ஒளி வாங்கி, இந்த மின் விளக்கு எல்லாம் அறிவியல். ஆனால் இந்த அறிவியலையே இயக்கிக் கொண்டிருக்கிறது அரசியல். எந்த கோயிலில் 5 வேளை பூஜை நடக்க வேண்டும், அறநிலைத்துறை அமைச்சர் தீர்மானிக்கிறார். அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சரிடத்திலே மனு. ஒரு கவிதை, ஐயா நரேந்திர மோடிக்கு தெரியாது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கலம் மேலே பறக்காது. அறிவியலையும் இந்த அரசியல் தீர்மானிக்கிறது. ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் இந்த அரசியல் தீர்மானிக்கிறது. எனவேதான் அந்த அரசியலை ஆண்டு காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு ஆழ்ந்த தளத்திலே தாழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் அந்த அரசியலை தீர்மானிக்க திரண்டிருக்கிறோம். அதுதான் நாம் தமிழர் என்கிற கட்சி. இது ஒரு மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம். ஏன் அப்படி? என்ன மாற்று? என்ன மாற்று? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மொழி தமிழ். அது சிதைந்து அழிந்து போனது. தமிழர் நாட்டில் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டில் தமிழ் இல்லை, தமிழர் ஏட்டில் தமிழ் இல்லை. ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வடக்காடு மொழி, எந்த இடத்திலும் என்னுயிர் தாய்மொழி இல்லை. மொழி இல்லை என்றால் இனம் இல்லை. மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும். இது வரலாற்று உண்மை. எனவே மொழி சிதைந்து இனம் அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என்னுயிர் தாய்மொழி தமிழை மீட்டுருவாக்கம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் தேசிய இனத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஒரு வரலாற்று பணியை செய்ய வந்திருக்கிற பிள்ளைகள் என்பதாலே இதை மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று அறிவித்தோம். ஏன் புரட்சி? அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனத்தை மறு உயிர்ப்பிக்கிற பணியை விட வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி எதுவும் இருக்க முடியாது. எதற்காக இந்த இன எழுச்சி மாநாடு? எல்லோரும் கேட்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியும் இப்படி மாநாடு போட்டு சீட்டு பேரம் பேசுவதற்கான நோக்கத்தில் இந்த கூட்டம் நடத்தவில்லை. நாங்கள் செத்துப்போன இனத்தின் பிள்ளைகள் சேர்ந்து அழுவதற்கு கூடியிருக்கிறோம். இதற்காக இந்த மாநாடு வெட்டி சாய்க்கப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து துளிர்த்து எழுகிற ஒரு பெரும் புரட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இன எழுச்சி மாநாடு. அவ்வளவுதான். முடிந்தது தமிழினம். ஈழப்போர் முடிந்தது. ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அது அவ்வளவுதான். இனி ஈழ விடுதலை என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அது கடைசி தமிழன் உலகத்தின் ஏதோ ஒரு ஓரத்தில் உயிரோடு இருக்கிற வரை ஈழ விடுதலை போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்? ஈழ விடுதலை என் விடுதலை, ஈழ விடுதலை என் இனத்தின் விடுதலை. ஈழ தேசம் தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு தூர தேசம் அல்ல, அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தேசிய மக்களின் தேசம். அது ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள். ஈழம் என்பது 3 எழுத்து வார்த்தை அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் உயிர் மூச்சு, கனவு. அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனது அருமை பிள்ளைகளே,
என் அன்பான மக்களே, அலெக்சாண்டர் பிறந்தான், கிரேக்க இனம் சிறந்தது. செங்கிஸ்கான் பிறந்தான், மங்கோலிய இனம் சிறந்தது, பெருமை பெற்றது. சந்திரகுப்தனும் அசோகரும் பிறந்தார்கள், மௌரிய இனம் சிறந்தது. மாசைத்துங் பிறந்தார், சீன பெருந்தேசம் பெருமை பெற்றது. ஹோசிமின் பிறந்தார், வியட்நாம் இன மக்கள் சிறப்படைந்தார்கள், பெருமை பெற்றார்கள். யாசர் அராபத் பிறந்தான், பாலஸ்தீன மக்கள் பெருமை பெற்றார்கள், அந்த நிலம் சிறந்தது. இந்திய பெருநிலத்தில் சுபாஷ் சந்திர போஸ் என்ற மாவீரன் பிறந்தான், இந்திய பெருந்தேசம் பெருமை அடைந்தது. இதை போலவே என் அன்பான மக்களே, என்னுயிர் அண்ணன், என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் பிறந்தான், தமிழ் தேசிய இனம் பெருமை அடைந்தது, சிறந்தது. இந்த இனம் நீண்ட காலமாக புறநானூற்று வீரத்தை படித்துக் கொண்டிருந்தது. என் தலைவன் மட்டும் படைத்துக் கொண்டிருந்தான், அவன் மட்டும்தான் படைத்தான். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். நமது ஆண்டோர்கள் பாடி வைத்தது. ஆனால் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு உணர்த்தியவன் என் தலைவன் பிரபாகரன். இருபுறமும் மாவீரர்கள். அவர்களின் கனவை சுமந்து நிற்கிற பெருங்கூட்டம். யார் எமது மாவீரர்கள்? அவர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள் என்பதை என் அன்பு மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் தூக்கி சுமந்து நின்ற கனவு என்ன கனவு? அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, கொடையிலே சிறந்து விளங்குகிற இனம், உலகத்தின் மிக மூத்த குடி, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுகளுக்கு முன்னே உலகிற்கு உணர்த்தியவன் எனது பெரும்பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். கம்பி வச்சு கட்டுகிற கட்டடமே கட்டி முடிப்பதற்குள் எழுந்து விடுகிறது. என் அன்பு மக்களே, 1000 ஆண்டுகளுக்கு மேலும் அசைக்க முடியாத உறுதியோடு எனது அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன் கட்டிய கோயில். இந்த இனம் ஏன் இப்படி அடிமையாக உலகெங்கும் ஓடி ஓடி அண்டி ஒண்டி பிழைக்கிறது? 130 நாடுகளில் வாழ்கிறான் தமிழன். தமிழன் வாழாத நாடில்லை, அவனுக்கென்று ஒரு நாடில்லை. ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். எனவே அந்த விடுதலையை அடைவது ஒன்றுதான் தன் வாழ்நாள் இலக்கு. அதை அடைவதற்கு ஆயுதம் இல்லையே, தன் உயிரையே ஆயுதமாக ஏந்துவோம் என்று தன் உயிரையே ஆயுதமாக ஏந்தி களத்திலே நின்றவன் தன்னுயிர் தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்காக எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இந்த நாட்டில் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைகிற தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பெற்ற பிள்ளைகளை எல்லாம் இன விடுதலை களத்தில் பலியிட்ட தலைவனை உலக வரலாற்றில் எவராவது ஒருவர் சொல்ல முடியுமா? என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவன் கொண்ட கனவுதான் தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு தேசம். அவன்தான் சொன்னான், பாதையை தேடாதே, உருவாக்கு. அதேதான் பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான். நீ நடந்து செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ ஒருவன் சென்ற பாதை, திரும்பி வா. ஆனால் நாங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற பாதையில் இடையூறை தவிர வேற எதுவும் இல்லை. அப்போது இதுதான் மிகச் சரியான பாதை. என் அன்பு தம்பி, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும், எவ்வளவு தூர பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் இருந்துதான் தொடங்கியாக வேண்டும். நீ தொடங்கு என்றால் நான் தொடங்குகிறேன். அதுதான் 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்ற தொடக்கம். என்ன பதிவு செய்யும் எம்மின வரலாறு? பிரபாகரன் பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்று பதிவு செய்யும்.
நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து தெரிந்து வைத்திருக்கிறோம். ஹிட்லர் சொல்லுகிறான், என்னை உருவாக்கியதே என் நாட்டு வரலாறு என்கிறான். புரட்சியாளர் லெனின் சொல்லுகிறான், வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார். அதையே எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் சொல்லுகிறார், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார். எது எமது வரலாறு? எது எமது வரலாறு? வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். வந்தவரை எல்லாம் வாழ வைத்தோம், சிக்கல் இல்லை. வந்தவரை எல்லாம் ஆள வைத்தோம், எல்லாம் சிக்கல். அதான் சிக்கல். பட்டு தெரிந்து நொந்து வெந்து கடைசியாக இந்த நிலைக்கு வந்தோம். என்ன நிலை? நாம் தமிழர் என்ற நிலை. இந்தியனாக இருந்தோம், நாங்கள் இந்தியர் என்ற உணர்வோடு வளர்க்கப்பட்டோம். என்னானது? மலேசியாவில் எங்களை அடித்தார்கள். ஒரு இந்திய சகோதரர் கூட வாங்க இல்லை. எப்படியடா என் இந்திய சகோதரனை அடிக்கிறாய் என்று ஒரு சீக்கியர், ஒரு மலையாளி, ஒரு கன்னடர், ஒரு மராட்டியர் எழுந்தியவரும் கேட்கல. இந்திய கடல் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டோம். ஒருவர் எப்படியடா என் இந்திய சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களா சுடுவாய்? ஒருவர் கேட்கல. யார் திராவிடர்? யார் இந்தியர்? கானத்துல் கபூர்கான் இந்தியாவிற்கு வந்து எல்லைக்காந்தி என்று எல்லோராலும் புகழப்பட்ட ஐயா கானத்துல் கபூர்கான் வந்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அவர் நாட்டுக்கு திரும்பி போக டெல்லி வானூர்தி நிலையத்தில் நிற்கிற போது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், இந்தியாவில் என்ன பார்த்தீர்கள்? இந்தியாவில் எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன், எங்கும் இந்தியனை பார்க்கவில்லை என்று சொன்னார். இதுதான் உண்மை. அவன் மராட்டியன், அவன் குஜராத்தியன், அவன் பீகாரியன். அதுபோல நான் தமிழன். நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்தியாவின் குடிமக்கள் தான் நாங்களை ஒழிய எவரும் இங்கு இந்தியர் இல்லை. இதை நுட்பமாக எனது அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னடர் அவர் மாநிலத்தில் கன்னடர், தெலுங்கர் அவர் மாநிலத்தில் தெலுங்கர், மலையாளி அவர் மாநிலத்தில் மலையாளி. ஆனால் தமிழ்நாட்டில் அவர் திராவிடர். மகாராஷ்டிராவில் மராட்டியர், குஜராத்தில் அவர் குஜராத்தியர், பீகாரில் அவர் பீகாரியர். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் இந்தியர். ஆனால் நாங்கள் ஒருபோதும் தமிழராக வாழ்ந்ததில்லை. அதான் சிக்கல். அப்ப இந்த நிலையை உணர்ந்து எமது இன விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டதற்கு என்ன காரணம்? இந்திய கடல் எல்லைக்குள் 840 மீனவன் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் சுடப்பட்டதற்கும் கொல்லப்பட்டதற்கும் என்ன காரணம்? எனக்கென்ற அதிகாரம் இல்லை, இருக்கிற அதிகாரம் எனக்கானது இல்லை. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. பிறகு என்ன முடிவெடுத்தோம்? அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிறான் புரட்சியாளர் லெனின். என் அன்பான மக்களே, அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான், ரத்த சொந்தங்களை விட லட்சிய சொந்தங்கள் வலிமையானது என்கிறான். அப்படி என் லட்சிய சொந்தங்களாக கூடியிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், திமுக வென்றால் அந்த அதிகாரம் ஐயா கலைஞருக்கும் அவர் குடும்பத்துக்குமானது. அம்மையார் ஜெயலலிதா வென்றால் அந்த அதிகாரம் அவருக்கும் அவரை சார்ந்தவருக்குமானது. நாம் தமிழர் பிள்ளைகள் நாம் வென்றால் இந்த அதிகாரம் நமது மக்களுக்கானது. உன் அதிகாரம் உனக்கானதா அல்லது ஊரானுக்கானதா என்பதை என் முன்னே கூடியிருக்கிற எனது மானத்தமிழ் பிள்ளைகளே நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அத்தனை துன்ப போட்டுகளுக்குமான சாவி. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதேதான் நமது அருமை பாட்டன்கள் தூய தமிழ் பாவலன் ஐயா பெருஞ்சித்திரனார் பாடுகிறார். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர்தம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் உயிர், உலகில் எவரும் எதிர் நின்று என்று பாடுகிறார். மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. இன்னொரு பாட்டன் எழுச்சி பாவலன் ஐயா கனக சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன் பாடுகிறார். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, என் நாட்டில் என் ஆட்சி என்று பாடல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்கிறார்.
பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று கூவுகிறான். அவனேதான் பாடுகிறான். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று பாடுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுமாய். இடையோராக ஏதாவது வருகிறதா, கொலை வாணினை எடரா மிக கொடியோர் செயலாளரே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று பாடுகிறார். அவன் ஊட்டிய உணர்வு சூட்டிலே எரிந்த நெருப்பில் தான் இத்தனை பிள்ளைகள் தூய தமிழ் பிள்ளைகளாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு மக்களே, எதற்காக இந்த அதிகாரம்? எதற்காக? நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாம் 2-3 மனைவிகளை கட்டிக்கொண்டு பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவியை வச்சு மாளிகை கட்டி கொடுக்கவா? இல்லை இல்லை இல்லை. நான் அடிமை, நான் அடிமை, நீங்கள் அடிமை. ஏன் அடிமை? ஒரு இனம் தன் தாய்மொழியில் எழுத படிக்க பேச முடியாது என்கிற நிலையில் வாழுமானால் அது உலகத்தின் மிக கேவலமான கீழான அடிமை என்று அர்த்தம். உன் பாட்டன் முருகனுக்கு முன்பு உன் தாய்மொழியை வழிபட முடியாது, உன் பாட்டன் சிவனுக்கு முன்பு உன் தாய்மொழியை வழிபட முடியாது, அது நீசவாசை. உன் மொழியில் உன் அப்பனிடத்தில் பேசினால் உனக்கு புரியாது, நீ பேசும்போது உன் அப்பனுக்கு புரியாது என்றால் அவன் உன் அப்பன் இல்லை, அவன் அடுத்தவன். உன் மொழி உன் இறைவனுக்கு புரியவில்லை என்றால் அவன் உன் இறைவன் இல்லை, அவன் எவனோ. எனவேதான் இந்த பிள்ளைகள் முடிவெடுத்தோம், என் மொழி புரியாதவன் என் இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் என் தலைவனாக இருக்க முடியாது என்று முடிவெடுத்தோம். தகப்பன் என்பவன் எங்களை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் எங்கள் ரத்தவனாக இருக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தோம். இதுதான் எமது தத்துவம். என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும். இதுதான் எளிமையான தத்துவம். அவரவர் வீட்டில் அவரவர் ஆளணும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆளணும். அதுதான் சரி. அவரவர் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறுவீர்கள், அப்புறம் எல்லோரும் வந்து என் வீட்டில் குடி கும்மி அடிப்பீர்கள் என்றால் அதை ஏற்க முடியாது. இதுதான். இதை உணர்த்தியது யார்? அவர்கள்தான், அவர்கள்தான், அவர்கள்தான். காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுத்தர பாரதிய ஜனதா போராடி இருக்குமே ஆனால் நான் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போராடி இருக்குமே ஆனால் நான் காங்கிரஸ், திமுக பெற்று தந்திருக்குமே ஆனால் நான் திமுக, அதிமுக பெற்று தந்திருக்குமே ஆனால் அதிமுக. நானும் செய்யல, நாங்கள் நாம் தமிழர். தான் யதார்த்தம். லட்சக்கணக்கான என மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது போரை நடத்தி கொண்டிருந்தது காங்கிரஸ், போரை போராடி தடுத்துகிற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா. செய்யல, செஞ்சிருந்தால் நான் பாரதிய ஜனதா. போர் நடக்கும் போது அந்த அரசை ஆதரவு கொடுத்து தாண்டி பிடித்துக் கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த அற்ப பதவி என் இனச்சாவை விட பெரிதல்லடா என்று தூக்கி வீசிவிட்டு கீழே இறங்கி வந்திருந்தால் நான் இன்று வரை திமுக. போரை போராடி தடுத்து நிறுத்துகிற உயரத்தில் இருந்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா, வலிமையான எதிர்க்கட்சி. அவர் போராடி இந்த போரை நிப்பாட்டியிருந்தால் நான் அதிமுக. செய்யல, நாங்கள் நாம் தமிழர். இதானே என் அன்பு மக்களே. செய்யல, செய்யல. இந்த கட்சியை நாங்களா தொடங்கினோம்? இல்ல. உயர்ந்த நோக்கம். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்திற்கென்று ஒரு தேசம் அடைய முடியாதா? வெறும் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டவன் எல்லாம் நாடடைந்த உலகத்திலே பெருமையோடு சிறந்து வாழ்கிறானே. 200-300 கிலோமீட்டர் சுற்றளவிலே தேச எல்லைகளை கொண்டிருக்கிற இனத்தவன் எல்லாம் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்கிறானே. அப்ப இத்தனை கோடி தமிழ் மக்களை கொண்டிருக்கிற ஒரு இனம், மிகப்பெரிய தாய் நிலங்கள், தமிழீழம், புதுச்சேரி, தமிழ்நாடு என்று மிகப்பெரிய தாய் நிலத்தை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் ஒரு தேசம் அடைந்த கூடாதா என்று எண்ணியவன் யார்? இதோ படமாக இருக்கிற நமது மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். அவர்தான் தொடங்கினார் நாம் தமிழர் என்று. பயணம் நின்று போனது, தேவை அப்படியே இருந்தது. பிள்ளைகள் தொடர்கிறோம். நாங்கள் இந்த கட்சியை தொடங்கவில்லை, தொடர்கிறோம். எதுவரை? எதுவரை? என் அன்பு மக்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எனது முப்பாட்டன் முருகன் வேறேந்தி பாய்ந்தான்.
அதன் பிறகு இந்த அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வாழேந்தி பாய்ந்தான். வழி வெளியே வந்த அந்த மான தமிழ் மரபர்களின் பிள்ளை பிரபாகரன் என்கிற என் அண்ணன் துவக்கேந்தி பாய்ந்தான். அவன் ரத்த பிள்ளைகள், அவன் அன்பு பிள்ளைகள் இந்த நிலத்திலே அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி பாய்கிறோம். காலம்தான் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு கருவிகளை எமக்கு கையளித்தது உலகத்தீரே. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இது தொடர் ஓட்டம். எமது முன்னவர்கள் நீண்ட நாட்களாக விதைத்த தமிழ் தேசிய விதை இன்று முளைத்து விளைந்து நிற்கிறது. அறுவடையை நான் செய்யலாம், இல்லை நாளை வருகிற இன்னொரு தலைமுறை செய்யலாம். ஆனால் விட்டு விட்டு போக முடியாது. அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அது நடக்காது. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் முன்னால் நிற்கிற சீமான் இதய துடிப்பில் வாழ்பவன் அல்ல, லட்சிய துடிப்பில் வாழ்பவன். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் சாவு ஒன்றை தவிர நான் சாதித்து முடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. ஏன்? நான் சத்தியத்தின் மகன், சத்தியமே திருவுருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் என்ற அந்த தலைவனின் பிள்ளை. இந்த அற்ப அதிகாரத்தை வைத்து என்ன செய்வாய் சீமான் என்று கேட்கிறார். ஒரு அற்ப அதிகாரத்தை கூட நிறுவ முடியாத தமிழினம் எப்படா தேசமடையும்? எப்படி தேசமடையும்? இந்த அற்ப அதிகாரத்தை வைத்து என்ன செய்கிறேன் என்று பொறுத்திருந்து பாருங்கள் சற்று. ஆங்கில வழி பள்ளியா 20,000 அத்தனையும் இருக்கு. அதற்கெதிரே தமிழ் வழி கல்வியில் 20,000 பள்ளிக்கூடம் திறக்கப்படும். ஆங்கிலம் கட்டாய பாடம். உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் பிள்ளைகளுக்கு விருப்ப பாடம், இந்தி உட்பட. ஏன் தாய்மொழி கல்வி? உனக்கு கனவு என்ன மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் உலகத்தில் படைக்கிறான், பிற மொழியில் படித்தவன் எல்லாம் பயன்படுத்துகிறான். ஹோசிமின் சொல்லுகிறான், என்றைக்கு என் அன்பான மக்களே தாய்மொழியை விட்டு பிறமொழி படிக்க தொடங்கினமோ அன்றைக்கு நாம் அடிமையானோம் என்கிறார். நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் நீங்களே புரிந்து கொள்ள முடியும். தனித்திறன் போட்டி. தமிழ் வழி கல்வியில் படித்து வருகிற பிள்ளைகள் ஆங்கிலத்தில் அனைத்து பாடத்தையும் படித்து வருகிற பிள்ளைகள் மோதும். என் பிள்ளைகளே வெல்லும். அது நடக்கும். ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்றுதானே கருதுகிறார்கள். என் அன்பு மக்கள் சொல்லுகிறார்கள், அறக்காசானாலும் அரசாங்க காசா இருக்கணுமப்பா, காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணுமப்பா. அந்த கவர்மெண்ட்டுக்கே நீ கொடுக்கிறதானப்பா சம்பளம் அப்பா, காசப்பா, அதை நீ கொண்டு தெரிந்து கொண்டு பேசப்பா. வா, ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்று நினைக்கிறாயா? இல்லை, டென்மார்க்கில் ஆடு மாடு மேய்த்தே அந்த நாடு சிறந்த நாடாக இருக்கிறது. வா, ஒரு நாடு மீனை மட்டும் பிடித்து உலகத்தின் சிறந்த நாடாக இருக்கிறது. வெறும் காடு வளத்தை மட்டும் வைத்து ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்கிறது. எல்லா வளத்தையும் வைத்துக் கொண்டு நீ திருவோடு ஏந்தி நிற்கிறாயே. ஏன்? ஏன்? எதனால்? உனக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. அதை வீழ்த்து. நீ யார் என்று உணர்ந்து கொள். நீ உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் மகன் என்ற திமிரோடு எழுந்து நில். நீ யார்? பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, குரான் இஸ்லாமியர்களுக்கான புனித நூல், பகவத்கீதை இந்துக்களுக்கான புனித நூலாக இருக்கிறது. இது எல்லோருக்குமான புனித நூலாக, வேத நூலாக நமது பாட்டன் தந்தருளிய திருக்குறள் இருக்கிறது. உலக பொதுமறை கண்டவன் நீ. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சாதிக்க பிறந்தவன், சாதிக்கு பிறந்தவனே அல்ல, நீ சாதிக்க பிறந்தவன். அதை நீ புரிந்து கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் அன்பிற்குரிய மக்களே, எதை செய்ய முடியாது உன்னால் என்று எவர் சொல்லுகிறாரோ அதை நீ செய்து முடிப்பதுதான் சாதனை என்று சொல்லுகிறார். இப்போது நாம் செய்து முடித்திருக்கிறோமே, இது சாதனைக்கான தொடக்கம். இது முதற்படி.
ஒவ்வொன்றாக பாருங்கள். எப்படி உன்னுடைய பொருளாதாரம் சுரண்டப்பட்டது. நீ கூழு குடித்துக் கொண்டிருந்தாய், நீ கருப்பாக இருந்தாய், அது உன் இனத்தின் நிறம். நீ பெருமை கொள்ள வேண்டும். வைரம் கருப்பு தான், கரும்பு கருப்பு தான். கரும்பில் இருந்தால் அவனும் இனிப்பாக இருக்கிற சர்க்கரை வருகிறது. கருப்பு இழிவா? சிவப்பு எல்லோர் உள்ளங்காலிலும் இருக்கிறது, கருப்பு எல்லார் தலையிலும் இருக்கிறது. எது உயர்ந்தது? எது உயர்ந்தது? கருப்பு எல்லோர் உடம்பில் இருந்தால் மச்சம், என் உடம்பில் சிவப்பாக இருந்தால் அது தேமல், அது நோய். எது உயர்ந்தது? முதல் இந்த எண்ணத்தை கைவிடு. நீ தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போனாய். கூழு குடித்துக் கொண்டிருந்தாய். உன்னுடைய நிலத்தில் விளைகிற உணவு மிக சத்துள்ள உணவு, அதை நீ உண்ண மறுத்தாய். ஏன்? கருப்பா ஏதோ குடித்துக் கொண்டிருக்கிறாய், அது இழிவான உணவு என்று உன்னை சொன்னான். நீ தாழ்வு மனப்பான்மையால் தள்ளி வைத்து விட்டு பொன்னிறத்தில் ஒன்றை வைத்தான், சப்பாத்தி கோதுமையை, சப்பாத்தி பூரியை. ஓ, இதை சாப்பிட்டால் அந்த நிறக்கவர்ச்சியில் மயங்கி போனாய். கோதுமை சப்பாத்தியும் பூரியும் வேலை செய்கிற அந்த கோதுமை உன் நிலத்தில் விளையாது. உன் வயிற்று பசிக்கான பொருளாதாரம் வேறொரு நாட்டிற்கு போனது. உன் பொருளாதாரம் சுரண்டப்பட்டது, நீ அடிமையானாய். இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? 2 கோடி மதிப்புள்ள மகிழ்வுந்து கார், சர்க்கரை தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் உடலில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நேர வருகிறான், சாலை ஓரத்தில் ஒரு ஏழை விவசாயி குடிமகன் தள்ளுவண்டி கடையில் கூழ் வித்துக் கொண்டிருக்கிறான். ஏறி வந்த கார் 2 கோடி. நிறுத்திவிட்டு, அம்மா ஒரு செம்பு கூழ் கொடுங்க. அதை வாங்கி குடிக்கிறான். எதற்கு? நோய் தீர. நாயே அதை சின்ன வயதிலிருந்தே கொடுத்திருந்தா அந்த நோயே வந்திருக்காதடா என்றால் அது எவனுக்கும் ஏறும். புரிந்து கொள், உன் பொருளாதாரம் எப்படி சுரண்டப்பட்டது என்று. நீ சாதி பார்த்தாய், சாதி பார்த்தாய். இந்த பல்ல பைய, பரப்பைய, சானா பைய கிளாஸ் கழுவுறதா, எச்சி கிளாஸ் கழுவுறதா என்று டீக்கடை வைக்க மறந்தாய். தேநீர் கடை வைக்கிறது அவமானம் என்று நினைத்தாய். இவனுடைய எச்சி கிளாஸை கழுவதா என்று நினைத்தாய். நினைத்துவிட்டு அரபு நாடுகளில் கழிவறைகளில் கொண்டிருக்கிறாய். ஆனால் கேரளாவில் இருந்த மலையாளி அவன் சாதி பார்ப்பதில்லை. உள்ளூர்காரன் உனக்கு சாதி தெரியும். சீமான் என்ன சாதி, அன்பு திணற சாதி, வெற்றிக்குமரன் என்ன சாதி உனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியாது. அவன் தேநீர் கடை வைத்தான் ஒரு சின்ன சந்துக்குள்ள. கேரளாவில் மாளிகை கட்டினான். உன் பொருளாதாரம் அவனுக்கு. ஒரு நாளைக்கு 8 தேநீர். ஒரு தேநீரின் விலை 8 ரூபாய். ஆயிரக்கணக்கான பேர் தேநீர் குடிக்கிறான். 199 விழுக்காடு தேநீர் குடிக்கிறான். உன்னுடைய தேநீர், அந்த உன்னுடைய பொருளாதாரம் சிறுக சிறுக சுரண்டப்படுகிறது, அந்நிய மாநிலத்திற்கு போகிறது. நீ அடிமையாக நிற்கிறாய். இதை நீ புரிந்து கொள். பொருளாதாரத்தில் வலிமையடையாத எந்த இனமும் விடுதலை அடையாது. நீ 1 ரூபாய் 1 ரூபாய் என்று நினைக்கிறாய். நான் இந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொருவராக ஒவ்வொரு நெருப்பாக ஊட்டி ஊட்டி திரட்டி கட்டியதுதான் இந்த பெரும்படை. இதை நீ நினைச்சுக்க. அதைத்தான் துளி துளியாக இணைவோம், பெரும் கடலாகும் கனவோடு என்று விதைத்தோம். ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம் என்று முழக்கத்தை முன்வைத்தோம். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். எல்லாவற்றையும் பார்த்தோம், எல்லாவற்றையும் பார்த்தோம். இங்கே ஆள் மாறுகிறதே ஒளி ஆட்சி மாறல. ஐயா கலைஞர் அவர்கள் வந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் அதே ஊழல், அதே லஞ்சம், அதே அடக்குமுறை, அதே ஒடுக்குமுறை, அதே கொலை, அதே கொள்ளை, அதே கற்பழிப்பு, அதே இருட்டு, அதே திருட்டு. ஒரு மாற்றம் இல்லை. அங்கேயும் மணல் கொள்ள, இங்கேயும் தாது கொள்ள, அங்கேயும் கனிம வள கொள்ள, இங்கேயும் எல்லாம். அது அங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க். 2 தான் இவர்கள் 2 பேருக்கும் பாஸ்மார்க். வேற எதிலுமே கிடையாது. ஆட்சி மாறல, ஆள்தான் மாறுது. அப்ப என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்குது? இங்க ஆட்சி மாற்றத்தால் பயனில்லை. அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது. அது என்ன அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்? என்ன மாற்றம்? ஊழலை சட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒழிக்க முடியாது. என்ன முடியும்? உளமாற ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்துதான் ஊழலை ஒழிக்க முடியும். எப்படி ஒழிக்க முடியும்? நான் ஊழல் லஞ்சம் வாழ்நாளின் இறுதி நொடி வரை பெறமாட்டேன், செய்ய மாட்டேன். இது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் என் தலைவன் மீதும் தாய்மொழி தமிழின் மீதும் பெற்ற தாய் தந்தையர் மீதும் உறுதியேற்று உருவாவதில் தான் ஒழிக்க முடியும். இந்த ஒழிக்க முடியும். ஊழல் ஒழிப்புக்கு துறை இருக்குது.
ஆனால் இவர் ஊழல் பெற்றிருக்கிறார், இவர் மீது நடவடிக்கை எடு என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் தான் நடவடிக்கை எடுப்பார். அந்த நிலை இருக்கிறது. எனவேதான் அமைப்பு மாற்றம். நீ என்ன செய்வாய் சீமான்? தரமான கல்வி அதை தர வேணும். அப்ப என்ன செய்வது? அரசு பள்ளியில் பணி செய்கிற ஆசிரியர்களின் பிள்ளைகள் அந்த பள்ளியிலேயே படிக்க வேண்டும். அரசு கல்லூரிகளில் பணி செய்கிற பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும். கல்வி தரமாவதற்கு வேற வழி இல்லை. அரசை நடத்துகிறவர் முதலமைச்சரா, அமைச்சரா, மாமன்ற உறுப்பினரா, சட்டசபை உறுப்பினரா, உடல்நிலை சரியில்லையா அரசாங்க மருத்துவமனையிலே படுக்க வேண்டும். சட்டம். இதெல்லாம் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். அரசியல் மாற்றம். இங்க தேசிய கட்சி காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் இல்ல. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்ல. 4 பேருக்கு மாற்று நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. ஏன் மாற்று? தத்துவ மாற்றம் இல்ல, கொள்கை மாற்றம் இல்ல. 4 பேருக்கும் கொள்கை மாற்றம் இல்லை. கல்வியா தனியார் மயம் நாடு முழுமைக்கும். அதிமுக வந்தால்தான், திமுக வந்தால்தான், பாரதிய ஜனதா வந்தால்தான், காங்கிரஸ் வந்தாலும் தான். பொருளாதார கொள்கையா 2 பேருக்கும் ஒண்ணுதான், தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். மாற்றம் இல்லை. வெளியுறவு கொள்கையா 2 பேருக்கும் ஒண்ணுதான், காங்கிரஸ் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான். அப்ப நமக்கு வேண்டியது அரசியல் மாற்றம், கொள்கையில் மாற்றம். அதை யார் செய்வது? நீங்கள் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லோரும் வேற வழியே இல்லை என்கிறார்கள். நாமே வழியாக மாறுவதை தவிர வேற வழியே இல்லை. இதுதான் நமக்கு முன்பு இருக்கிற யதார்த்த உண்மை. எனவேதான் இந்த வேலையை நாம் செய்ய வந்தோம். எந்த முடிவோடு? பார்த்து பார்த்து சகித்து சகித்து பொறுத்து கொள்ள முடியாத நாம், அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாக வாழ பிடிக்காமல் அந்த அநீதியை எதிர்க்க துணிந்த பிள்ளைகள் நாம் இன்று ஒன்று கூடி நிற்கிறோம். வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. முழங்கு சங்கே முழங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். வா, யாரும் வாழு, நாங்க தான் ஆளுவோம். எத்தனை தளபதியும் எமக்கு மன்னர் நாங்க தான். எதனால? என் உயிர் தமிழ் மொழி சொத்து போனது, கவலைப்பட்டது உண்டா? என் காட்டு வளம் அழிக்கப்படுகிறது, நீ கவலைப்பட்டது உண்டா? என் மலை வளம் குறைந்து கல்குவாரியாக ஏற்றப்படுகிறது, தடுத்தது உண்டா? யாருக்கு அக்கறை இருக்கிறது? இல்ல. 20 பேர் செத்தான், ஒரு சொட்டு கண்ணீர் இந்த நிலத்தில் எந்த தலைவனாக வெடித்தது உண்டா? முகலிவாக்கத்திலே கட்டப்பட்ட கட்டிடம் இடிந்து விழுந்த போது 40-50க்கும் மேற்பட்ட ஆந்திராவில் இருந்து வந்த கூலி தொழிலாளர்கள் செத்து போனார்கள். இதே அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது. அது விபத்து. ஆனால் வலுக்கட்டாயமாக சுட்டுக் கொன்றார்கள். இவர்கள் காட்டு வளத்தை வெட்டியடிக்க வந்த திருடர்கள் என்று பழி சுமத்தி அதற்கு நிவாரணம் 3 லட்சம் ரூபாய். எந்த அமைச்சராவது போய் பார்த்தாரா? முகலிவாக்கம் விமத்துக்கு தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த அதிகாரம் உனக்கானதல்ல. அப்ப என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது? மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது, அந்த அரசை மக்கள் கையில் இருப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைமை வருகிற போது நாம் இந்த முடிவுக்கு வருவோம். தமிழை மீட்டு விடுவாயா எல்லாம் கேட்கிறார். தாராளமா ஆங்கிலம் படி. ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவில் வேலை, இங்கிலாந்தில் வேலை. தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை. முடிஞ்சு போனது. சட்டம் அவ்வளவுதானே. செய்கிறமா இல்லையா பொறுத்திருந்து பாரு. எல்லாரும் தான் கேட்கிறாங்க. இந்த மாநாடு எதுக்கு? இன்னைக்கு வரைக்கும் நம்பல யாரும் நான் தனிச்சு நிற்பேன். ஏன்? என் முன்னவர்கள் செய்த பிள்ளை. இதை போலவே பேசிவிட்டு ஐயா கலைஞர் இடத்திலே 3 சீட்டு, இதை விட வேகமாக பேசிவிட்டு அம்மையார் ஜெயலலிதா இடத்திலே 4 சீட்டு. முட்டிக்கால் தேய நின்றதனால் இந்த பிள்ளைகளை நம்பல. நான் ஐயா கலைஞரையோ அம்மையார் ஜெயலலிதாவையோ ஐயா எம்ஜிஆரையோ பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. என் அன்பு மக்களே, என் அருமை தலைவன் சொன்னான், என் கையில் இருக்கிற தோட்டா துவக்கில் இருந்து போய் வெடிக்கிற தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை என் அன்பு தம்பி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு இருக்கிறது. நீ வெடி. நமது இனத்தின் விடுதலைக்காக உலகெங்கும் ஓடி ஓடி போய் வெடி. இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்திலே நமது இன விடுதலை போராட்ட நெருப்பை நகர்த்து.
அதை செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசை கைப்பற்றிட்டா ஈழ அடைஞ்சிருவியா? அப்படியா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கர்நாடகத்தில் சிறைக்கு போயிட்டாங்க. ஒரே நேரத்தில் கன்னடனும் இனிப்பு கொடுக்குறான், சிங்களனும் இனிப்பு கொடுக்குறான். அப்ப அங்க ஒரு சிங்கள எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதியே, அதை விட பேராபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான், சீமான்னு ஒருத்தன் என்று சொல்றான். நான் எப்படி நாடு அடைகிறேன், எப்படி போராட்டத்தை நடத்துறேங்கிறதெல்லாம் இராணுவத்துக்கு எப்படி ரகசியம் இருக்குமோ அப்படி இந்த மக்கள் இராணுவத்துக்கும் சில ரகசியங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. சின்ன சின்ன பசங்களையா சீமான் கூட்டிக்கிட்டு சுத்துறான்னு கேட்குறாங்க. காவல்துறைக்கு இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் போது 20 வயசு 30 இப்போ 25 வயசு 22 வயசுல தான் எடுக்கிறாங்க. நானும் அடிமை தேசியனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் இராணுவத்தை கட்டுவதால 18 வயசு 20 வயசு 15 வயசு 30 வயசு என்ற இளைஞர்களாக எடுத்து காட்டுவேன். இது அடிமை தேசியனத்தின் விடுதலைக்கான அரசியல் பெரும்படை. இது சீருடை அணியாத ஆயுதம் ஏந்தாத மக்கள் இராணுவம். இந்நேரம் மற்ற கட்சி மாநாடுகளாக இருந்தால் எத்தனை கடைகள் நொறுங்கி இருக்கும், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு போக்குவரத்து நிறுத்தங்கள், எவ்வளவு மது குடித்து விட்டு கூச்சல்கள். ஏன் இதெல்லாம் இல்ல? இது பிரபாகரன் என்ற தூய தலைவனின் பிள்ளைகளின் பட. என் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த காலம். மே 17, 18 பல லட்சக்கணக்கான மத இன உறவுகளை சாக கொடுத்த தினம். எனது மதிப்பிற்குரிய மூத்தவர் சொன்னது போல, கதவை பூட்டிக் கொண்டு 2 மாத காலங்கள் பல் கூட துலக்காமல் பட்டினியாக கிடந்து கதறிக்கிறது அழுத காலம். புதுச்சேரி சிறையில் இருக்கிற போது என் உயிர் தம்பி சேரா, என் அன்பு அப்பா தமிழேந்தி போன்றவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி என் செவிக்க வந்தபோது கதறி அழுதால் அடுத்த கைதிக்கு தெரிந்துவிடும் என்று கழிவறை கதவை சாத்தி கொண்டு கதறி கதறி தண்ணீரை திறந்து விட்டு அந்த தண்ணீர் சத்தத்தில் என் கண்ணீர் மறைய வேண்டும் என்று கதறி கதறி அழுது நின்றவன். என்னை ஈழ தேசத்தை விட்டு வழிவனுப்பி என் தலைவன் சொன்னான், நீ சாக துணிந்து விடு, எல்லாம் சாதாரணமாகிவிடும் என்று. எவன் சாக துணிந்து நிற்கிறானோ அவன்தான் தமிழ் தேசியனத்திற்கு தலைமையேற்க தகுதி பெறுகிறான் என்று அந்த துணிவோடு வந்தேன். எதற்கும் சரணடைவதில்லை என்ற முடிவெடுத்தேன். ஏன்? சரணடைந்து சாவதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று என் தலைவன் போதித்த அந்த புரட்சி மொழிகளுக்கு ஏற்ப எவரோடும் சரணடைவதில்லை. எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு ஒடுக்குமுறை வந்தாலும் ஒருபோதும் இந்திய தேசிய கட்சிகளோடு திராவிட அரசியல் கட்சிகளோடு கூட்டு வைப்பதில்லை என்ற கொள்கை முடிவு. தனித்து நிற்பது, பெருத்து நிற்பது, வலிமையோடு நிற்பது. என் இன விடுதலைக்காக, என் இனத்திற்காக வலிமையான ஒரு அரசியலை கட்டி எழுப்புவது. இந்த அரசியலை கொண்டு தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு இறையாண்மை கொண்ட அரசை நிறுவுவது, ஒரு வலிமையான அரசாங்கம் கட்டமைப்பது. எப்படிப்பட்ட அரசாங்கம்? அத்தனை மாவட்ட செயலாளரும் தூய மனிதன் ஐயா சகாயத்தை போல மாவட்ட ஆட்சியாளர்களை போட்டு கட்டுவது. உள்துறை செயலர், தலைமைச் செயலர் எல்லாரும் அவரை போன்ற அரிய பெருமக்களை அமர்த்துவது, தமிழர் அரசாங்கம் அமைப்பது. இந்த அரசாங்க வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தியிலே தமிழர் தேசியனத்திற்கென்று ஒரு தேசம் படைப்பது. இதுதான் எமது லட்சியம். சொல்லுவான், சீமானா நாம் தமிழர் கட்சியா, ஈழத்தையே பேசிக் கொண்டிருப்பார்கள், அதை விட்டால் அவர்களுக்கு வேற அரசியல் இல்லை என்று. அன்பிற்குரியவர்களே, என் அறிவார்ந்த மக்களே, ஒரு அடிமை தேசியனத்தின் மகன் என் இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதை விட எனக்கு உயர்ந்த புனிதமான அரசியல் வேறு எது இருக்க முடியும்? இந்த அரசியலா? ஆடு இலவசம், மாடு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம், அண்டா குண்டா மூக்குத்தி தோடு தொங்கட்டா மடிக்கணினி மாவரைக்கிற எந்திரம் இதெல்லாம் இலவசம். இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? மயிலுக்கு போர்வை போத்தி விட்ட பேகனின் பேத்திகள் பேரன்கள், முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரியின் வாரிசுகள், ஈக்கும் எறும்புக்கும் அரிசி இரையாக இருக்கட்டும் என்று அரிசி மாவில் கோலம் போட்ட தமிழ் சமூகம் அறப்படி அரிசிக்கு வரிசையில் நிற்கிறது, அல்லாடுகிறது.
இலவச வேட்டி, இலவச சேலை, இலவச பொண்டாட்டிக்கு ஏங்கி நிற்கிறது. எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும், எனக்கு ஒரு பொண்டாட்டி வரும் என்று ஏங்கி நிற்கிற இழிவான நிலையில் என் இனத்தை நிறுத்திய இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. இதுவா எனக்கு அரசியல்? இதுவா இது அரசியல்? இவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடு என்கிறார்கள். உலக வல்லாதிக்கத்தின் தலைவர்கள், இந்திய பெருந்தேசத்தின் பெரும் பெரும் அறிஞர்கள், தலைவர்கள், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அல்ல, அது மனித உரிமை மீறல் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது அவன் உரிமையை பறிப்பதுதான் உரிமை மீறல். ஆனால் அவன் உயிரையே பறிப்பது கொலை. என் அன்பிற்குரியவர்களே, ஈழத்தில் நடந்தது கொலை மட்டுமல்ல, படுகொலை. ஏன் படுகொலை? ஏன்? பச்சிளம் குழந்தைகளை போரில் கொல்லக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது, மரபு. ஆனால் கர்ப்பிணியாக இருந்த என் அக்காவின் தங்கையும் வயிற்றை கீறி அவள் வயிற்றில் இருந்து சிசுவை எடுத்து பிஞ்சு குழந்தையை கீழே போட்டு தன் பூட்சுக்காலால் நசுக்கி சிதைத்தானே சிங்களன். இதற்கு பெயர் என்ன என் அன்பு மக்களே? இதற்கு பெயர் என்ன? பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனை மீது வான்வெளி தாக்குதல் நடத்தக்கூடாது, குண்டு வீசக்கூடாது. அத்தனையிலும் குண்டு வீசி தகர்த்தான் சிங்களன். இது படுகொலை. வயது முதிர்ந்தவர்களை கொலை செய்யக்கூடாது, கொன்றான், அது படுகொலை. சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினான், படுகொலை. அது வெறும் படுகொலை மட்டுமல்ல, திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன் இனப்படுகொலை? செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றது முழுக்க சிங்களன், இனப்படுகொலை. அது திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன்? ஒரே ஆண்டுக்குள், ஒன்றரை ஆண்டுக்குள் இந்த போர் நடந்து முடிவுக்கு வரவில்லை. 60 ஆண்டுகளாக சிறுக சிறுக என் இனத்தை சிதைத்து அளித்தான். இறுதியாக திட்டமிட்டு போரை நடத்தி முடித்தான். அதனால் அது திட்டமிட்ட இனப்படுகொலை. இதை உலகில் எவரும் ஏற்கல. ஆனால் தமிழருக்கென்று இருக்கிற அரசு, மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நிலத்திலே, ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை என்ற வலிமைமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதை நாம் வரவேற்கிறோம், போற்றுகிறோம், அதற்காக அவர்களை மதிக்கிறோம். ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, அவன் இனப்படுகொலையாளன் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானம் இன்னைக்கு செயலாக்கம் பெறாமல் இருக்கலாம். இன்னும் 5 ஆண்டுகளில் அதுதான் முதன்மையான செயலாக்கத்தை பெறும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எமக்கு அது தேவைப்படுகிறது. அன்றைக்கு தமிழனுக்கென்று இருந்த அரசு அதை இனப்படுகொலை என்று பதியவில்லையே என்று எதிர்காலத்தில் இவனும் கேட்கக்கூடாது அல்லவா? அதற்காக அதை செய்தது. இன்னைக்கு வடக்கு மாகாணத்தின் முதல்வராக இருக்கிற ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் அதே தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை, அதை வரவேற்கிறோம், அந்த தீர்மானத்தை மதிக்கிறோம், போற்றுகிறோம். இப்ப என்ன வழி இருக்கிறது? இறுதியாக என்ன வழி இருக்கிறது? எங்கள் தலைவன் எமது இன விடுதலைக்காக துவக்கேந்திய போது அதை பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்திய பெருமக்களே, அந்த ஆயுதம் அமுனிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் சொன்னீர்கள், ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு அரசியல் வழிக்கு வாருங்கள், அறவழிக்கு திரும்புங்கள் என்று. அவன் பிள்ளைகள் அறவழிக்கு வந்திருக்கிறோம், ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கிறோம். அரசியல் வழியிலே அறிவாயுதம் ஏந்தி அதே இனத்தின் விடுதலைக்காக களத்திலே நிற்கிறோம். எமக்கான பதில் என்ன? நீங்களே சொல்லுங்கள். இருகரமும் உயர்த்தி நிற்கிறோம் உலகத்தீரே. ஒன்று அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி, இன்னொன்று ஆயுதம் ஏந்திய போர். இதில் எதை உயர்த்துவது, எதை தாழ்த்துவது என்று அன்பான உலகத்தீரே நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மாசேத்தும் சொல்கிறான், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்று. நாங்கள் ரத்தம் சிந்தாத அரசியல் போருக்கு அணியமாகி நிற்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய? அடிப்படை உரிமையற்று நிற்கிறோம். காணி உரிமை இல்லை, எங்களை நாங்களை தற்காத்துக் கொள்ளுகிற காவல்துறை அதிகாரம் இல்லை, நிதி நிர்வாக உரிமை இல்லை. அந்த அடிப்படை உரிமையற்ற நிலையிலே நாடு அமைதியாக இருக்கிறது. அங்கே நிம்மதியாக மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் என்னை அடிமையாக வாழ் என்று சொல்வதற்கு உலகத்தில் எவனுக்கு அருகதை தகுதி இருக்கிறது? கிளிக்கு நீ தங்கத்திலே கூண்டு வைத்தாலும் அதில் தங்குவதா இல்லையா என்பது முடிவெடுக்க வேண்டிய உரிமை அந்த கிளிக்குத்தான் இருக்கிறது. நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள், ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த மண்ணின் மக்களே முடிவு செய்யட்டும் என்று. விடுங்கள், முடிவு செய்யட்டும். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னை கொன்றொழித்த கூட்டத்தோடு இனி நான் கூடி வாழ்வது சாத்தியமில்லை. என்னை அழித்து ஒழிக்க துடிப்பவனோடு நான் அரவணைத்து போக வாய்ப்பில்லை. கண்முன்னே என் அக்கா தங்கையை கொன்று குவித்தவனோடு, என் வீட்டை இழித்தவனோடு, என் நாட்டை அழித்தவனோடு, லட்சக்கணக்கான எனது இனத்தின், என் உறவுகளின் பிணத்தின் மீது நடந்து போய் அவர்கள் சிந்திய கண்ணீரிலும் நத்தத்திலும் நனைந்து போய் நான் சிங்களனோடு கூடி வாழ்வது சாத்தியமில்லை.
இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். பிரிட்டன் ஸ்காட்லாந்துக்கு அண்மையில் நடத்தியது போல, கனடா தேசம் கியூபெக்கின மக்களுக்கு நடத்தியதை போல எமக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு. ஈழம் வேணும் என்கிறோம், நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள். எமது மக்களை தீர்மானிக்கட்டும். ஒற்றை இலங்கைக்குள் கூடி வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? ஒரு பிரகடனம், ஒரு வாக்கெடுப்பு. எமது மக்கள் ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று வாக்களித்தால் நாங்கள் வாய்மூடி மௌனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றார், வாருங்கள் உலகத்தீரே, அரும்பெரும் தலைவர்களே, தனித்தமிழ் ஈழமாக எங்களை பிரித்து பிரகடனப்படுத்துங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இதையெல்லாம் மறந்து போயென்றால் அது வாய்ப்பில்லை. போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே என் அன்பு மக்களே, 300 மீட்டருக்கு இங்கே ஒரு சோதனை சாவடி அமைத்து சிங்கள ராணுவம் இங்கே நின்று கொண்டு அங்கே இருந்து வருகிற எனது அக்காவை, என் தம்பியை, என் அம்மாவை, என் பெரியம்மாவை, சித்தப்பாவை எல்லோரையும் நிர்வாணப்படுத்தி, அப்பனுக்கு முன்பு மகளை, தாய்க்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு தாயை, அண்ணனுக்கு முன்பு தங்கையை, எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி அம்மனப்படுத்தி 2 கையும் உயர்த்தியபடியே வாருங்கள் என்று வரவைத்து என் அக்காவின் தங்கையின் மார்புகளை திருகி, இது என்ன குண்டா, வெடிக்குமா என்று சிங்களன் கேட்டானே, இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை மான தமிழ் பிள்ளைகள் மறந்து போவோமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்கள். அதில் அழகு பெண்களை எல்லாம் தேர்வு செய்து அனுராதபுரத்தில் விபச்சார விடுதிக்கு அனுப்பினானே, சிங்கள ராணுவ வீரனின் உடற்பசிக்கு என் அக்காவையும் தங்கையும் உணவாக்கினானே, இதை மான தமிழ் பிள்ளைகள், நல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீரத்தமிழ் பிள்ளைகள் மறந்துவிட்டு கடந்து போவோமா என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை. அறவழியில் நிற்கிற போதே எமக்கான விடிவை நீங்கள் பெற்றுத்தரவில்லை என்றால், இன்றைக்கு உலகெங்கும் எனது இன உறவுகள் ஓடி திரிகிறார்களே, சிங்களரிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எமக்காத உரிமையை பெற்றுத்தாருங்கள் என்று இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் முழுமைக்கும் சிங்களன் தமிழர்களிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், தமிழர்களிடமிருந்து எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தாருங்கள் என்று கெஞ்சி திரிகிற காலத்தை இந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் உருவாக்கும். அது நடக்கும். வேற வழி இல்லை. இறுதி தீர்வு, உறுதியான தீர்வு எமது இனத்திற்கு தனித்தமிழில சோசலிச குடியரசு அமைவதை தவிர வேற வழி இல்லை. நீங்க எங்க சுத்தியும் அங்குதான் வருவாய். ஈழம் என்றால் இலங்கையை 2ஆக பிரிக்க முடியாது, அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எதிரானது என்று சொல்கிறார்கள். இந்தியாவை ஆள்கிற அரும்பெரும் தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை விட என் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருந்தேசத்தை உயிருக்கு மேலாக நேசித்தவன். நீங்கள் ஓடி ஓடி இந்திய பெருநாட்டை அந்நிய பெரு முதலாளிக்கு விற்கிறீர்கள். அமெரிக்காவும் சீனாவும் 36 லட்சம் கோடியை என் தலைவனின் காலில் கொட்டி, பிரபாகரா இந்த நாடை உனக்கு அடைந்து தருகிறோம், நீயே அதிபர், இந்த திரிகோணமலையை 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கரை எங்களுக்கு லீஸுக்கு கொடு என்று கேட்டார்கள். இது சிங்களனுக்கும் எனக்கும் நடக்கிற சண்டை, சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. உன்னிடத்தில் இடத்தை கொடுத்து விட்டு உன்னை எப்போது நான் விரட்டுவது, வேணாம் வெளியே போ என்று என் தலைவன் சொன்னான். சீனாவின் பக்கம் நின்று விடுதலை பெறுவதா, அமெரிக்காவின் பக்கம் நின்று விடுதலை பெறுவதா என்று வருகிற போது இரண்டும் இந்தியாவிற்கு எதிராக இருக்கும் என்று எந்த முடிவையும் ஏற்க தயங்கியவன் என் தலைவன். எத்தனை சிங்களன் வீட்டிலே இந்திரா காந்தி படம் இருக்கிறது, எத்தனை சிங்களன் வீட்டிலே சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கிறது, எத்தனை சிங்களன் வீட்டிலே மகாத்மா காந்தி படம் இருக்கிறது, எத்தனை சிங்களன் வீட்டிலே நேரு படம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தமிழரின் வீட்டிலும் சுபாஷ் சந்திர போஸ், இந்திரா காந்தி படம், எத்தனை இந்திய பெருந்தலைவர்களின் படம் இருக்கிறது. இந்தியாவை நேசித்தவர்கள் எவர்? சிங்களனா தமிழனா? இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சத்தியம் பேசுகிற பிள்ளை சீமான் சொல்லுகிறேன் என் அன்பு மக்களே, தனித்தமிழீழம் மலர்வதொன்றுதான் இந்திய பெருந்தேசத்தின் பாதுகாப்பிற்கு சரியானது, வலிமையானது, உண்மையானது, நேர்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்களன் ஒருபோதும் இந்தியாவிற்கு உண்மையாக இருக்க மாட்டான், இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஈழம் என்று ஒரு தேசம் பிறந்திருந்தால் தந்தையின் விரல் பிடித்து நடக்கிற செல்ல மகனைப் போல இந்திய தந்தையை பிடித்து கொண்டு ஈழ தேசம் இந்தியாவிற்கு செல்ல பிள்ளை போல இருந்திருக்கும். அதை புரிந்து கொள்ளாத இந்திய வெளியுறவு கொள்கை என் இனத்தை, என் தாய் நிலத்தை தரிசாக்கி நிறுத்தி இருக்கிறது. வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமந்து அந்நிய சிறைகள் எங்கும், கடல்கள் எங்கும் கண்ணீரோடு திரிகிறது எமது இன மக்கள். இதை மாற்றுவது யார்? மாற்றுவது யார்? நம்மை தவிர வேற யார் உண்டு? எவர் உண்டு? இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி என்று அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுகிறார்கள்.
என்னை பார்க்கிறவர் சொல்கிறார்கள் இனத்தின் நீ கடைசி நம்பிக்கை என்று. அது தவறு, அது தவறு. நான் தனி மனிதனை தலைமை ஏற்பதை எப்போதும் ஏற்பதில்லை. நான் கொண்ட தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும். நான் கொண்ட நோக்கத்தை தான் தலைமை ஏற்க வேண்டும். அப்படித்தான் என் தலைவன் பிரபாகரன் கொண்ட அந்த நோக்கத்தை நாம், அவன் கொண்ட கனவை நாம் ஏற்றிருக்கிறோம். என் அன்பு மக்களே, உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்று முழங்கிய புரட்சியாளர் சேகுவேரா சொல்லுகிறான். நாங்கள் சாகலாம், சாதாரணமானவர்கள். நாங்கள் கொண்ட அசாதாரணமான கனவு ஒருபோதும் சாகாது. நான் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் ஒருபோதும் மரணித்து போகாது என்கிறார். அதையே இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்த இளைய புரட்சியாளன் பகத்சிங்கம் முன்வைக்கிறார். அதேதான் உங்களுக்கு சொல்வேன், இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளே, நாம் சாதாரணமானவர்கள் சாகலாம், ஆனால் சத்தியம் ஒருபோதும் உலக வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், உறுதியாக வெல்வோம், தோற்க மாட்டோம். நாம் கொண்டிருக்கிற நோக்கம் புனிதமானது. அதன் வழி நின்று, அறவழி நின்று நாம் நமது இனத்தின் விடுதலையை வெல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தேர்தலில் 2016 நாம் தனித்து போட்டியிடுவோம் என்று எவரும் நம்பல. நீங்கள் எல்லோரும் போனாலும் நான் தனித்து போட்டியிடுவதுதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒற்றை தொகுதியை தேர்வு செய்தாவது ஒரு ஆளாவது கத்தி கத்தி நான் ஒருவனே ஓட்டு போட்டாவது ஒரு ஓட்டு தமிழனுக்கு இருக்குது என்று உறுதி செய்வேனே ஒழிய நான் எவரிடத்திலும் போய் மண்டியிட மாட்டேன். நாம் ஒரு மாற்று அரசியலை வைக்கிறோம். தற்காலிக தோல்விக்கு பயந்து நிரந்தர வெற்றியை, எதிர்கால வெற்றியை இழக்க நான் தயாராக இல்லை. உங்களுக்கு சொல்வேன் அன்பு பிள்ளைகளே, நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன் அல்ல. அவனுக்குத்தான் தொடக்க நேரம் முக்கியம். அவன் முன்னங்காலை அழுத்தமாக உண்டி காற்றை கிழித்துக் கொண்டு உடலை தாழ்த்தி வேகமாக பாய வேண்டும். எனக்கு அந்த கவலை இல்லை. நான் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரனும் அல்ல, 5000 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன். எனக்கு தொடக்க நேரம், அதை பற்றி கவலை இல்லை. நான் எப்படி வேண்டாலும் ஓடிக்கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு கடைசி சுற்றென்று ஒருவன் மணி அடிப்பான். இது லாஸ்ட் ரவுண்ட் என்று அடிப்பான். இது கடைசி சுற்றென்று. அப்போது நான் வேகம் எடுத்து ஓடுவேன். என் பின்னால் எவரும் ஓடி வரப்போவது இல்லை. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இதை காலம் உங்களுக்கு நிரூபித்து காட்டும். இந்த தேர்தலில் 234 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தனித்து போட்டியிடுகிறோம். நம்மோடு இணைந்து பயணிக்க விரும்பி இருக்கிற நமது அண்ணன்கள், உடன் பிறந்தார்கள், அண்ணன் ஷெரீப் அவர்கள், அண்ணன் வினோத் அவர்கள், என் தம்பி செந்தில் மல்லர் அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். மதிப்புமிக்க தலைவர்கள். நம்மை வாழ்த்துவதற்கு அண்ணன் சுவை இளவரசன் போன்ற தலைவர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரையும் மேடையேற்றி பேச வைக்க ஆசை. ஆனால் நேரம் இல்லை, நேரம் இல்லை. இது ஒரு வரலாற்று வாய்ப்பு. ஒட்டுமொத்த தமிழனையும் ஒரு சேர கூட்டி நமது இனத்தின் விடுதலைக்கான பிரகடனத்தை செய்ய. உலகம் 1000 சொல்லலாம். இலங்கையில் நடந்தது என்ன என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை. தனித்தமிழ் ஈழத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது. இந்திய பெருந்தோஷம் சொல்லலாம். அதை தவிர வேற தீர்வு எமக்கு இருக்க முடியாது. தமிழ் தேசம் சொல்லணும். அதை நாம் சொல்லுகிறோம். தமிழ் தேசம் என்பது இனவாதம் என்கிறார்கள். அப்போது நாம் பிறப்பதற்கு முன்பு ஐயா NT ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பித்தாரே, அது என்ன வாதம்? அது பக்கவாதமா, முடக்குவாதமா? அது என்ன வாதம்? நாம் தமிழர் என்பது இனவெறி என்கிறார்கள். அப்போ நாம் திராவிடன் என்பது அது செரங்கு சொரியா? அது என்னது? அது இனவெறி இல்லையா? அது என்னது? எவரவர் தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும், அது பாசிசம், அது இனவாதம் என்று சொல்கிறார்களோ, என் அன்பு பிள்ளைகளை, இன்றையிலிருந்து அப்படி அறிக்கை விடுகிற வீட்டில் 10 பேர் பெட்டியும் பாயோடு எடுத்துக்கொண்டே படுத்துக் கொள்ளுங்கள். ஐயா அது உங்க வீடா? ஆமா. நீங்க அப்படி ஓரமா படுத்துக்கிறீங்க, நாங்க இந்த ஓரத்தில் கொஞ்ச நாள் படுத்துக்கிறோம். அவர் நேரடியா காவல்துறைக்கு போவார். அப்போது கேளுங்கடா, உன் வீட்டில் 10 நாள் படுத்துக்கிறதுக்கே இவ்வளவு வலிக்குதே, என் நாட்டை பல ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளவு வலிக்கும்? உன் வீட்டுக்கு ஒண்ணு என் நாட்டுக்கு ஒன்னாடா? அப்போ கேட்கணும். இது எவராவது பத்திரிகையில் இந்த செய்தியை கொடுத்தால் அவர் வீட்டில் தயவு செய்யப்படுங்க, என்ன வழக்கு வந்தாலும் எதிர்கொள்வோம். இது சேட்டை தானே. நான் கேரளாவில் நின்று கேரளாவை நான் ஆண்டே தீர்வேன், உம்மன் சாண்டிக்கு பதிலாக நான் தான் முதலமைச்சராவேன்னு சொல்றேன்னா,
ஆந்திராவில் நின்று அந்த சந்திரபாபு நாயுடுக்கு பதிலாக நான் தான் முதலமைச்சராகன்னு சொல்றேன்னா, இல்ல கர்நாடகாவில் நின்று சித்தராமையை தவிர நான் தான் ஆடணும்னு சொல்றேன்னா, என் தாய் நாட்டில் என் தாய் நிலத்தில் இந்த மண்ணின் மகன் ஆள்வது தார்மீக கடமை. அதற்கு துணை நிற்க வேண்டியது அனைத்து தேசிய இனங்களின் கடமை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த நிலத்தில் குறைவாக வாழுகிற தெலுங்கர் அடுத்த 2 பெரிய தேசிய நிலத்தில் பெருந்தேசிய இன மக்கள். இங்கே குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற மலையாளிகள் கேரளாவில் பெருந்தேசிய இன மக்கள். இங்கே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற கன்னடர்கள் அடுத்த பெருநிலத்தில் பெருத்து இருக்கிற தேசிய இனத்தின் மக்கள். ஒரு தேசியம் தனது உரிமைக்கான அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற போது அதே நிலத்தில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகையினங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. அவனுக்கு வாழ உரிமை மட்டும் கொடுக்கவில்லை, வாக்குரிமையும் கொடுத்திருக்கிறோம். அதை உணர்ந்துதான் சொல்கிறோம். இந்த கட்சி அனைத்து மக்களுக்குமானது, இதன் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. ஆனால் தலைமை எப்போதும் தமிழனுக்கே ஆனது. இதான் எமது தத்துவம். நாங்கள் மார்க்சை எமது மதிப்பிற்குரிய வழிகாட்டியாக இருக்கிறோம், ஆனால் தலைவராக இருக்க முடியாது. இந்த மண்ணிலே பிறந்த ஐயா தோழர் சிங்காரவேலரையும் ஐயா ஜீவானந்தத்தையும் ஐயா நல்லகண்ணு போன்றவர்களை தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை எமது மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய வழிகாட்டியாக இருக்கிறோம். ஆனால் எமது தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனையும் பாட்டன் அயோத்திதாச பண்டிதரையும் தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். நாங்கள் தந்தை பெரியாரை எமது முன்னத்தி ஏறாக மதிப்பிற்குரிய வழிகாட்டியாக நாங்கள் போற்றுகிறோம். அந்த பெருமகனை கொண்டாடுகிறோம். ஆனால் தலைவனாக என் ரத்த உறவாக இருக்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரனையே நாங்கள் ஏற்போம். ஒருவன் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இதை முன்வைக்கிறோம். உடனே பெரியாரை திட்டுகிறார்கள், பெரியாரை எதிர்க்கிறார்கள். எது பெரியாருக்கு எதிரானது? எது பெரியாருக்கு எதிரானது? சொந்த புத்தி தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும் என்று சொல்வது பெரியாருக்கு எதிரானதா? எதையும் உன் சொந்த புத்தி கொண்டு சிந்தித்து பார் என்ற பெரியாரின் கொள்கையை ஏற்று நடக்கிற பிள்ளைகள் நாங்கள் பெரியாருக்கு எதிரானவர்களா? அதை ஆழமாக அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். திராவிடம் என்பது அறிவில் சிறந்த பிள்ளைகளே தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்க நாம் என்ன திராவிடத்தை வீழ்த்துவதற்கு பெரும் புரட்சி தேவையில்லை. அதுவே இறுதி யுத்தத்தில் ஒரு கடாய் 2 கடாய் மோதுது. ஏதாவது ஒன்று உயிரோடு இருக்கும், ஒன்று சாகும். இந்த தேர்தலே இது முடிவுக்கு வரும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நம்ம வேலையை செய்து கொண்டே போங்க. இன்னும் 4 ஆண்டுகள் 2021 நாம் தமிழர் அரசு மலரும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்த 6 மாசத்தில் 60 ஆண்டு கால தமிழ் தேசியத்தின் கனவான தனித்தமிழீழ குடியரசு மலரும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். என் நிலத்தை விட 3 மடங்கு சிறிது சிங்களம். எப்படி போர் செய்வேன், எப்படி அரசியல் செய்வேன், எப்படி விடுதலையை வெல்லுவேன், அது உங்களுக்கு தேவையில்லாதது. என் பக்கத்தில் மட்டும் நில்லுங்க, எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். ஏன் நான் சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற பிரபாகரனின் பிள்ளை. வெல்லுவோம். இதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம். அனைத்தையும் மாற்றுவோம். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். நாம் அந்த தலைகீழ் மாற்றத்திற்கான ஒரு புரட்சியை முன்னெடுக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு தூய அரசியலை பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் இந்த நிலத்திலே நின்று லஞ்சம், ஊழல், பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, பெண்ணிய விடுதலை, வர்க்க சுரண்டல் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே நாம் முன்வைப்போம். ஊழலற்ற, லஞ்சமற்ற முழுமையான மக்களாட்சி. நமது ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. உடனே சீமான் சர்வாதிகாரி என்று சொல்கிறான் என்று பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாம் சொல்லுகிற தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை இப்போது நடந்து கொண்டிருப்பது தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. நாம் ஆளப்போகிறது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அது என்ன அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை? என் கண் முன்னே ஒரு குழந்தை சாக கிடக்கிறது. அதன் உயிரை பிழைக்க வைக்கிற ஊசி மருந்தும் என் கையிலே இருக்கிறது. இதை போட்டால் குழந்தைக்கு வலிக்கும், போட்டால் தான் குழந்தை பிழைக்கும். அந்த வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை பிழைக்க வைக்கிற செயல்தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. சாலையிலே 80 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டும்.
ஆம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவன் ஓட்டுநர் உரிமை பறிக்கப்பட வேண்டும். இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். மாட்டேன். ஏன்? மயிர் கொட்டிவிடும், இல்லை என்றால் உயிர் கொட்டிவிடும். பரவாயில்லையா? இந்த ஆட்சி முறைதான் தன்னலமற்ற அன்பான ஆட்சி முறை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இதற்கு முன்பு யார் கடைபிடித்தது? தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர். ஈரோட்டிலே முனிசிபல் சேர்மனாக தந்தை பெரியார் இருக்கிறார். சாலையின் இருவங்கும் ஆக்கிரமிப்பு, சாலையை விரிவுபடுத்த நினைக்கிறார். பல முறை கடிதம் எழுதுகிறார், கேட்கல. தன் நண்பர்கள் தான் வர்த்தகர்களாக இருக்கிறார்கள். ஒரே இரவு சாலையை இடிக்கிற, கட்டடங்களை இடிக்கிற புல்டோசர் எந்திரத்தை வைத்து இடித்து சாலையை விரிவுபடுத்தி விட்டு போய் படுத்து விட்டார். காலையில் எல்லோரும் ராமசாமி அயோக்கியன் என்று பேசுகிறார்கள், அவர் நண்பர்கள். மக்கள் ராமசாமி மகராசன் என்று பேசுகிறார்கள். இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. எப்படி? நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று என் தலைவன் நின்றானே, அதுதான் தன்னலமற்ற அன்பானது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பனைமரம் இருக்கிறது என் அன்பு மக்களே. அந்த பனைமரத்தின் உடலை கத்தியை வைத்து கீறி கீறி செதுக்கவில்லை என்றால் அது பதறாகி போகும். அது நொங்கு காய்த்தாலும், அதில் பனங்காய் இருந்தாலும் நீங்கள் பறிக்க முடியாது, பதறாகி போகும். பனையின் உடலில் கீறினால் வலிக்குமே என்று பார்க்காமல் பனையை ஒரு கத்தியை வைத்து கீறி செதுக்குகிறானே, அந்த செதுக்குகிற முறைதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறைக்கா 15,000 சம்பளமா? 25,000 சம்பளம். ஆனால் ₹1 கைவிட்டு பெற்றாலும் இடைநிறுத்தம் அல்ல, பணி நீக்கம். இது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நகர்ப்புற பொருளாதார வளர்ச்சி. புல்லட் ட்ரெயின் சென்னையில் ஓடும், என் ஊரில் மிதிவண்டியே ஓடாது. எனக்கு 1/2 கிலோமீட்டர் மருத்துவமனை, என் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் 60 கிலோமீட்டர் மருத்துவமனை. எனக்கு 1/2 கிலோமீட்டர் கல்லூரி, நான் 15-20 கிலோமீட்டர் போனால் தான் படிக்க முடியும். இதுதான் கிராமப்புற சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சம விதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இதற்கு என்ன திட்டம்? ஏன் நகரங்களில் மக்கள் நெரிசலாக கூடுகிறார்கள்? அங்கு தரமான கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் அங்குதான் இருக்கிறது என்று மக்கள் நிறைகிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகிறது, உடனே அறிவிக்க விடுகிறது, என் அன்பு மக்களே, நீங்கள் இங்கு வராதீர்கள், தரமான கல்வியும் சரியான மருத்துவத்தையும் வேலை வாய்ப்பையும் நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன், அங்கே இருங்கள் என்று நகர்த்துவது. தரமான கல்வி அங்கே, தரமான மருத்துவம் அங்கே, சரியான வேலை வாய்ப்பு அங்கே. நம்முடைய தத்துவம் வயிறு உயிர் அறிவு பயன். என்னடா வயிறு உயிர் அறிவு பயன் என்று சொல்கிறான் நினைக்காதீர்கள். வயிறு பசி, பசி வந்தால் 10 பறந்து போகும் என்கிறார். உயர்ந்த பண்புகளான 10 பறந்து போகும். எனவே இந்த பசியை சரி செய்வது எது? வேளாண்மை, தேசிய தொழில் சட்டம். ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி சட்டம். 5000 ஆட்டை 5 பேரை வைத்து மேய்த்து விடுவேன். 2 ஆட்டை வித்து 5 பேருக்கும் சம்பளம் கொடுத்து விடுவேன். ஆடு மேய்க்கிறது என்றால் எங்கள் அப்பாவும் மாத்தாவும் மேய்ப்பது போல வாங்கர் வாழை வைத்துக் கொண்டு செருப்பை வைத்துக் கொண்டு வெறுமேலோட மேய்ப்பதில்லை. கோட் சூட்டு போட்டு, பூட்ஸ் போட்டு, கிளவுஸ் போட்டு, தொப்பி போட்டு, கண்ணாடி போட்டு, சுத்தி இரும்பு வேலி, விளைநிலத்திற்கு பயன்படாத புறம்போக்கு இடங்களை மேய்ச்ச நிலங்கள் ஆக்கி பலாயிரக்கணக்கில் ஆடுகள், சுத்தி கண்காணிப்பு கேமரா கருவிகள், ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கருப்பாடு எங்கே போகிறது, வெள்ளையாடு எங்கே கண்காணிக்க முடியும், பார்த்து கொண்டே இருப்பான். ஆடு ஆந்திராவிலிருந்து எனக்கு கறி வருகிறது, இங்கிருந்து தரமான உலகத்தின் தலை சிறந்த கறி அமெரிக்காவுக்கு போகிறது, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது, பிரான்ஸ் ஜெர்மனுக்கு போகிறது, ஏற்றுமதி. மாடு வளர்ப்பேன். பால் மக்களுக்கு, பால்கோவா, அதில் வருகிற அத்தனை இனிப்பு வகையிலும் தயாரித்து தமிழ்நாடு அரசு முத்திரை, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி. அதை செய்வதற்கு இந்த நாடுகளில் வர்த்தக தொடர்பு ஏற்படுத்த 10-15 படித்த இளைஞர்கள் போய் அவர்கள் அணுகி கொண்டு வருவார்கள், முகவர்களாக சென்று. சாப்பிட்டு பாடுறா என்னோடத. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம். எல்லாவற்றையும் இலவசம் கொடுக்கிற அம்மையார் ஜெயலலிதா அரசு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்குது. ஏன் விற்குது? தண்ணீரை இலவசமாக கொடுத்தால் தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் என்ன? அவன் கொடுக்கிற கமிஷன் நின்று போகும். ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் என் தேசத்தின் மக்கள் மொத்த பேருக்கும் இலவசம். பாதுகாப்பான சுற்றுச்சூழல், நெகிழி தடை. 10 கிலோ தினத்தந்தி தாளிலே பொட்டணமாக போட்டு கொடுத்தான். பனங்கருப்பட்டி வெல்லம் பனை ஓலை கொட்டானிலே கொடுத்தான். திருப்பி அதே முறை பாலித்தீன் தடை செய்யப்படுகிறது. ஏன்? அது மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5 லட்சம் ஆண்டுகள் ஆகுங்கிறான். என் நிலத்தை மலடாக்கி கொண்டிருக்கிற நச்சு இந்த நெகிழி என்கிற பாலித்தீன் தடை, பேனிட், தூக்கி போட. நொங்கு இளநீர் தேசிய பானம், அது உணவு, உயர்ந்த உணவகத்தில் வைத்து விற்கணும்.
கோக்கு பெப்சி தெருவில் ஓட்டு விற்கணும். சட்டம். பதநீர் தேசிய பானம், பதநீர் தேசிய பானம் அறிவிப்பு. தஞ்சை பெரிய கோயில் தமிழர் தேசியத்தின் பெருமை மிகு சின்னம் அறிவிப்பு. கோயில்களில் பார்ப்பனர் உட்கார்ந்த ஆரிய பார்ப்பன மொழியில் சமஸ்கிருதத்தில் வழிபாடு என் தெய்வத்திற்கு. வறண்ட மாவட்டங்களில் முருகன் கோயில், கண்ணகி கோயில், கண்ணன் கோயில் நானே கட்டுவேன். ராமேஸ்வரத்தில் ராவண பெரும்பாட்டனின் கோயில், அங்கே பார்ப்பனர் உள்ளே வந்தால் தீட்டு சட்டம். ஓதுவாரை உள்ளே விட்டு ஓது. எப்படி? ஈசன் தால் போற்றி எந்தை தால் போற்றி ஓதரா ஓடுற. தேவாரம்படி, திருவாசகம்படி, மலை அடிவாரங்களில் எல்லாம் திருக்குறள் பள்ளி. என் பிள்ளைகளை திருக்குறளை படிக்க வைப்பேன். அங்கே நல்ல உணவு கொடுப்பேன், விளையாட்டு கொடுப்பேன். ஓதடா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லு. எப்படி சொல்லு? அந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? தொலைக்காட்சியில் பேசுகிறார்களே, அந்த இடத்திலே பகவான் எப்படி சேவிக்கிறார் பேசுகிறார்களே. இதை போல நீயும் பேசு, தினம் பேசு, திருக்குறளை பேசு. அது மனப்பாட பாட்டல்ல, நமது மறை மறை என்று ஓது. உலகத்தின் தலை சிறந்த வேதத்தின் பிள்ளை நீ என்று ஓது. உலகம் பொறா போ, உலகம் பொறா தமிழர் மறையை பரப்பு. ஈன்றான் பசிகான்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழித்த வினை என்று சொல்லியிருக்கிறான். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்த என்று ஓதியிருக்கிறான். போ பேசு. கொளுத்தி எடுக்கணும், கொளுத்தி எடுக்கணும். பல லட்சம் பேருக்கு வேலை, பல லட்சம் பேருக்கு வேலை. ஆடும் மாடும் அல்ல நமது செல்வங்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேளாண்மை நமது தேசிய தொழில். என் தம்பி சீமான் சொன்னதை போல உலகத்துக்கு உணவளிக்க போற உன்னதமான இனம் என்பதை நீ புரிந்துக்கோ. இன்னும் எழுதி வைத்துக்கள். கால் நூற்றாண்டுகளில் இந்திய பிரதமருக்கு மதிப்பு இருக்காது, குடியரசுத் தலைவருக்கு மதிப்பு இருக்காது, அமெரிக்க அதிபருக்கு மதிப்பு இருக்காது. விவசாயியை உலகம் கொண்டாடும், காலில் விழுந்து வணங்கும். இன்னும் கால் நூற்றாண்டு கழித்தால், இன்னும் 10 ஆண்டுகள், கால் நூற்றாண்டு கூட தேவையில்லை, உலக பணக்காரனை பட்டியலிட்டால் அவன் பெட்ரோல் வித்தவனோ தங்கம் வித்தவனோ இல்லை, தண்ணீர் வித்தவனாக இருப்பான். தண்ணீர் விற்பனைக்கு வந்ததை தடை செய்கிறோம். ஏற்கனவே வித்தவனை சிறைப்படுத்தி பணத்தை பறிக்கிறோம். பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது. சட்டம் போடுகிறோம், சட்டம் போடுகிறோம். பல லட்சம் கோடிகளை கனிம வளங்களை சுரண்டி கொடுத்தவர்கள் இடத்திலே பறிக்கிறோம். அதான் புரட்சி. கட்சி ஆட்சிகளால் செய்ய முடியாது, புரட்சியால் தான் செய்ய முடியும். அவரை கொண்டு வருகிறோம், உட்கார வைக்கிறோம். எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள்? நான் சொல்லவா, நீங்கள் சொல்கிறீர்களா? இவ்வளவு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவு எது? பிரியாணி. அப்படியா? சரி, கதவை போட்டு ஒரு அண்டா நிறைய பிரியாணியை வச்சிடறோம். 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்தால் அவர் இவ்வளோ தான் சாப்பிட்ருப்பார். உங்களுக்கு பிடித்த உணவு இவ்வளவு இருக்குது, இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கீங்க, போதும். இதை போல உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதியை கொடுத்துருங்க. நீங்களா கொடுத்துட்டா வெளியே இருப்பீங்க, நானா எடுத்துக்கிட்டா உள்ளே இருப்பீங்க. உங்களுக்கு எது வசதி நீங்களா கொடுத்துருங்க. அதை வச்சு என்ன செய்வேன்? என்னென்னமோ செய்வேன். இன்னொருவரை ஈழப்போருக்கு என் மக்கள்கிட்ட கையேந்துவேன் நீ நினைக்க வேண்டியதில்லை. நானே போற நடத்திக்கிறேன். நீ சண்டை போட வரலையா, வாடகைக்கு ஆள் வாங்கியாவது சண்டை போடுவேன். எங்களை கூலி கொலையாளிகளை வச்சு கொள்ளலையா சிங்களன்? செய்தானா இல்லை இறுதி போர்? அதை செய்ய தெரியாதா? அது செய்வேன். அது நடக்கும். நடக்குமா இல்லையான்னு நீ சந்தேகப்பட வேண்டியதில்லை, நிச்சயமா நடக்கும். நான் இல்லைனாலும் என் தம்பிகள் நடத்துவாங்க. அதை சொல்லிட்டு போவேன். எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும்னு நான் சொல்லிட்டு போவேன். என்னென்ன இருக்கு? எவ்வளவோ இருக்கு. தட்டமும் திட்டமும். வந்த உடனே தமிழர் வைப்பகம் தொடங்குவேன். மாவட்டத்துக்கு 1. யாரு? என் தலைவன் மட்டும்தான் உலகத்தில் இந்த இனத்தில் தமிழில் வைப்பகம் தொடங்கினான். இந்த நாட்டை இத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்கான். கர்நாடக பேங்க் இருக்கு, ஆந்திர வைசிய பேங்க் இருக்கு, ஆந்திரா பேங்க் இருக்கு, பஞ்சாபி நேஷன் பேங்க் இருக்கு, கரூர் வைசியா பேங்க் இருக்கு. இத்தனை கோடி தமிழனுக்கு ஒரு வங்கி இருக்காடா உலகத்தில்? இருக்கா? ஜாய் அலுகாஸ்ல தாலியை வாங்குறான், கல்யாணி ஜுவல்லரி தாலியை வாங்குறான். 2 மலையாளி கடை. மடப்புறம் ஃபினான்ஸில் அடமானம் வைக்கிறான், அது மலையாளி கடை. எப்படி உருப்படும்? தமிழர் வைப்பகம் போடுறா தமிழா காசு. 1 பைசா வட்டிடா உனக்கு, படிடா, தொழில் செய்டா, போட்டி போடுறா, எல்லாரோட பொருளாதாரத்தில் மேம்படுறா. தமிழ் தேசிய முதலாளிகளா உருவெடுங்கடா. தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்காமல் ஒரு தேசியத்தின் விடுதலையை வெல்ல முடியாது. வா, உலகெங்கும் இருக்கிற தமிழ் பணக்காரன் பட்டியலிடுறா. எத்தனை முதலாளி இருக்கிறான்? பல கோடி வச்சிருக்கான் பல முதலாளி. தமிழர் நிலத்துக்கு வா, தொழில் தொடங்கு. எப்படி தொடங்கு? ஐயா, எனக்கு 100 கோடி இல்லை. எவ்வளோ வச்சிருக்க? 5 கோடி முதலீடு. நீ எவ்வளோ வச்சிருக்க? 10 கோடி முதலீடு.
நியூலஸுக்கு 50 கோடி முதலீடு. இவர் முதலீட்டுக்கு ஏற்ப லாப விகிதம் பிரித்து தரப்படும், வருமான வரி எடுத்துக் கொள்ளப்படும். அரசும் பங்குதாரராக இணைந்து கொள்ளும். எப்படி இணைந்து கொள்ளும்? விவசாயத்துக்கு பயன்படாத நிலத்தை உனக்கு தரும், நீர் தரும், தடையற்ற மின்சாரம் தரும், தன்னையும் ஒரு பங்குதாரராக சேரும். நீ என்ன செய்யணும்? தமிழ் படித்த பிள்ளைகளுக்கு 100 விழுக்காடு வேலை தரணும். இந்திய நாட்டின் பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். அதனால்தான் இது மேக் இன் இந்தியாவா இருக்கிறது, மேட் இன் இந்தியாவாக இல்லை. ஜப்பான் மேட் இன் ஜப்பான், சீனா மேட் இன் சீனா, இது மேக் இன் இந்தியா. அப்படின்னா என்னது? வாங்கி வித்து தரும் புரோக்கர். இதுக்கு வெறும் கமிஷன், வெறும் கமிஷன். நான் விளைய வச்சு கத்திரிக்காய் தருவேன், அது அங்கே கூறு வெட்டி வித்துட்டு காசு எடுத்துக்கிட்டு எனக்கிட்டு அதுக்கு தரகு வேலை பார்த்து போகும். இதுதான் இந்தியா. இந்த பொருளாதார கொள்கையை மாற்றம். தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் வேலையும் கிடைக்கும், சோறும் கிடைக்கும். எப்போது? தமிழ் பேசிய முதலாளிகளை உருவாக்கும் போது, அவன் வர்த்தக முதலாளியா இல்லாமல் உற்பத்தி முதலாளியாக மாறுகிற போது. என்னடா உற்பத்தி செய்ய? ஓலை கொட்டான கூட செய்ய வேண்டாம். நான் சீன பாயும் சீன கொட்டானு விற்கும் போது தமிழன் பாயும் தமிழன் கொட்டானு விற்காதா? தமிழன் செஞ்ச பாயில படுத்தா உனக்கு தூக்கம் வராதா? தமிழன் செஞ்ச கட்டில படுத்தா உனக்கு கனவு வராதாடா? வரும், படுத்து பாரு. அதை கொண்டு வரணும். நீ சீனி சாப்பிட்ற, சுகர் சர்க்கரை வருது, நீ மொந்த வெள்ளம் கருப்பட்டி தின்னுவார், சாகிற வரை சர்க்கரை வராது. அப்ப என்ன பண்ணுவேன்? என் தலைவன்கிட்ட கேட்குறாங்க, தனியில அடைஞ்சிட்டா உனக்கு என்ன வளம் இருக்கு பிரபாகரான்னு? எனக்கு என் பனையும் இறால் இருக்கு போதுன்றாரு. தன் தலைவன் தன் தேசத்தையே உயர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நம்பி இருந்த வளங்களில் ஒன்று பனை. அந்த பனையை 150 ஆண்டு கால பனையை 100 ரூபாய்க்கு விற்கிறான் என் மக்கள். தெரியல. எங்கள் ஐயா ஹரப்பா சொல்லும் போது, உன் சின்னமாக புளியை கேள் என்று, புலியோடு சேர்த்து என் தேசிய மரமான பனையும் நான் கேட்பேன். பனையும் கேட்பேன். ஏன்? பனை அளவுக்கு பயன்படுகிற எந்த பயிரும் எந்த மரமும் இந்த நிலத்தில் இல்லை. நாங்கள் செய்து காட்டுவோம், இன்னொரு தலைமுறைக்கு வாழ்ந்து காட்டுவோம். என் தலைவன் வாழ்ந்து காட்டலையா? உன்னால் ராணுவம் கட்ட முடியுமாடா? உன்னால் கடற்படை நடத்த முடியுமாடா? உன்னால் வான்படை நடத்த முடியுமாடா? உன்னால் போக்குவரத்து, உன்னுடைய தாய்மொழியிலே சட்டம், மருத்துவம், பொறியியல் எல்லாம் படிக்க முடியுமாடா? உலகத்தில் எல்லோரையும் போல ஒரு நாட்டை கட்டி நிர்வகிக்க முடியுமாடா என்று நிகழ்த்தி காட்டவில்லையா என் தலைவன்? அது எனக்கு வரலாற்றில் வாழ்நாளில் பாடமாக இல்லையா? அதை படித்திருக்கிறோம். எமக்கு எல்லாமாக எமது தலைவன் நிற்கிறார். அந்த வழியிலே நடந்து வருகிற பிள்ளைகள் நாங்கள். என் அன்பிற்குரியவர்களே, உறுதியாக வெல்லுவோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேசிக்கொண்டிருக்கலாம். அதைத்தான் ஒரே வரியில் குறிப்பிட்டோம். கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் எம் உறவுகளே என்று கரம் விரித்து நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள். இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும், இனியேனும் எம்மண்ணில் தமிழ் கொடி சிறக்கட்டும். இதுதான் நமது கொள்கை முழக்கம். என் அன்பிற்குரிய மக்களே, வருகிற 2016 தேர்தல் நமக்கு தேர்தல் களமல்ல, போர்க்களம். நீண்ட காலமாக நமது மொழியை சிதைத்து, பண்பாட்டை அழித்து, ஊழல், லஞ்சம் என்ற முறையற்ற நிர்வாகத்தை இந்த நிலத்திலே திணித்து, மதுவை இந்த தேசிய பானமாக அறிவித்து, எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டு இந்த மதுக்கடையை தனதாக்கி கொண்டிருக்கிற இந்த ஆட்சி அதிகாரங்களை தூக்கி வீசுவதற்கான ஒரு புரட்சி, ஒரு போர் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு அணியமாகுங்கள். வருகிற 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. நிச்சயமாக நாம் ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கட்டி எழுப்புவோம். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த மாநாடு சிறக்க அரும்பாடு ஆற்றிய எனது அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நீங்கள் அமைதியாக, பொறுமையாக, மற்றவர்களைப் போல, மற்ற கட்சி மாநாட்டை போல அங்கே சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்கவில்லை, அந்த கடையை அடித்தார்கள், நொறுக்கினார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் செய்ய போவதில்லை. நீங்கள் உன்னதமான தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். நீங்கள் அவனுடைய இராணுவம், நீங்கள் மக்களின் இராணுவம் என்பதை நீங்கள் இந்த மண்ணின் மக்களுக்காக அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள், பண்பாடான அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். அந்த தூய ஒழுக்க நேர்மையோடு நீங்கள் வீடு சேர்ந்து, அண்ணா நல்லபடியாக வந்து சேர்ந்தோம், தம்பி நல்லபடியாக வந்து சேர்ந்தோம், மகனே நான் நல்லபடியாக வந்து சேர்ந்தேன் என்ற செய்தியை மட்டும் எனக்கு அனுப்புங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். நாம் தொடர்ந்து போராடுவோம். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தலைவன் நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறான். நாம் தமிழர்.